ஹலோ கைஸ், வெல்கம் டு டாக்ஸ் ஆஃப் அனிமே ஆர்கே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் முதல்ல பேர் வச்சுருந்தேன் தமிழ் அனிமே ஆர்கேன்னு. நான் அதில் நான் போட்ட சர்ச் பண்ணேன், வரவே இல்லை. அதனால தான் இந்த பேரை மாற்றிட்டேன், டாக்ஸ் ஆஃப் அனிமே ஆர்கே. அதுதான் என்னோடய சேனல் பேர் இப்போது. அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிடுறேன், ட்ராகன் பாலில் நான் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 34 வியூஸ் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 34 வியூஸ் வந்துருச்சு. ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் யாருக்காக வச்சுருந்தேன், தேங்க்யூ ப்ரோதர்னு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த வீட்டில் நாங்கள் என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 1. வெதர் ரொம்பவே ரஃபா இருக்கு அண்ட் அவன் போற வழி எல்லாமே ரொம்பவே டஃபா இருக்கு. பட் இருந்தாலும் அவனோட சிஸ்டரை தூக்கிக்கிட்டு மூச்சு கூட விட முடியாம நம்ம ஹீரோ எப்படியாச்சும் நான் அவனை காப்பாத்திடுவேன், கவலைப்படாத நெசுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிபட்டு இருக்கிற அவனோட சிஸ்டரை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவனால முடியலன்னா கூட அந்த பணியில போராடிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படிங்கறத ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நிலக்கரிகள் எல்லாம் வந்து விக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கவும் அவங்க அம்மா வந்துட்டு அவன் ஃபேஸ்லாம் கரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கிளீன் பண்றாங்க. டான்ஜிரோ நாங்களும் அவங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பிய தங்கச்சியை கேட்கவும், இல்ல அதெல்லாம் ஆபத்தானது, அது போக நீங்க டான்ஜிரோ கூட இன்னைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. நீங்க ரொம்பவே சமத்தான பசங்க தான், நான் இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறான். நம்ம ஹீரோ டான்ஜிரோக்கு இன்னொரு தம்பியும் இருக்கான். அவனை மரத்துண்டுகள் எல்லாம் வெட்டிவே ஓகேவா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே பண்றேன், நீங்க கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கும். சமத்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் தான் உடனே அவங்க கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம டான்ஜிரோட சிஸ்டர் நெசுகோ வந்துட்டு அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னியா தான் நம்பி இருக்காங்க, நீ எல்லாரையும் பொறுப்பா பாத்துக்கிட்ட, எல்லாரும் ஒன்னதான் நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளும் அவனை வழி அனுப்பி வைக்கிறா. இவங்க கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லைனாலுமே இவங்க லைஃப் ஏதோ ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா எல்லா நேரத்திலயும் அந்த ஹாப்பி இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான்ஜிரோ இப்ப டவுனுக்குள்ள போயிட்டு அவன் கொண்டு வந்திருக்க அந்த நிலக்கரி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்கிட்டயா போய் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு விக்கிறதுக்கு பாக்குறான். இவ்வளவு கடுமையான பனிப்பொழிவுலயும் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை கேட்கறா. இங்க பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன காப்பாத்து டான்ஜிரோ அப்படின்னு சொல்றான். இதை நான் தான் உடச்சேன்னு சொல்றா, பாத்து சொல்லு அப்படிங்க. அதை ஸ்மெல் பண்ணிட்டு இதுல கேட் ஸ்மெல் வருது, இதுக்கு காரணம் கேட் தான் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்த வந்து டான்ஜிரோட்ட ஹெல்ப் கேட்கறான். ஒரு வழியா நம்ம டான்ஜிரோ எல்லா நிலக்கரியுமே வித்துட்டான். பட் ஆனா ரொம்பவே லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னே ஒரு ஆள், இப்ப நீ இந்த இடத்துக்கு போகாத, ரொம்பவே ஆபத்து, டீமன்ஸ் எல்லாம் வருவாங்க, சோ நைட் நீ இங்க தங்கிட்டு காலையில போ அப்படின்னு சொல்றான். அந்த ஆளு ரொம்பவே கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால நம்ம டான்ஜிரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல சாப்பிட்டுட்டு இப்ப தூங்குறதுக்கு ரெடி ஆகுறான். அம்மா நீங்க சொன்னீங்களா டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா அதுங்க எல்லாம் மனுஷங்களே சாப்பிடும் அப்படின்னு சொல்லவும், அப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் அது வந்துருமா அப்படின்னு கேட்கவும், கவலைப்படாத டீமன் ஸ்லேயர்ஸ் நம்மள வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். இவர் ஐயோ பாவம் ரொம்பவும் தனிமையில இருக்கிறதுனால டீமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரு. அப்படிலாம் எதுவும் கிடையவே கிடையாது. ஆனா என்னோட பாட்டி சின்ன வயசுல இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவன் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது, அவனோட வீட்டுக்கு கிளம்புறான். இவனுக்கு ஸ்மெல் நல்லாவே தெரியும் அப்படிங்கறதுனால அவன் வீட்டுக்கிட்டே நெருங்கவுமே ஏதோ ஒரு பிளட் ஸ்மெல் வருது, அதாவது ரத்த ஸ்மெல் வருது. அவன் போய் பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. நெசுக்கோ வாசல்ல ரத்தத்தோட படுத்து கிடக்குறா. அவன் உள்ள போய் பார்த்தா அவனுக்கு இன்னும் பெரிய ஷாக்கு, அவன் குடும்பமே ரத்த வெள்ளத்துல மதக்குது. உடனே இப்ப பார்த்தா அவன் வந்துட்டு அந்த நெசுகோ அப்படிங்கிற பொண்ணை வந்துட்டு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. அந்த நெசுகோ அப்படிங்கிறவ மட்டும்தான் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் உயிரோட இருக்கா. மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எதனால இப்படி ஆச்சு, ஒருவேளை கரடி ஏதாச்சும் வந்து இப்படி பண்ணிடுச்சா? நான் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்திருந்தோம்னா இவங்க எல்லாரையும் காப்பாத்தி இருந்திருக்கலாமே, என்னால மூச்சு கூட விட முடியல, இன்னும் ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கான். இந்த நெசுகோ என்னடானா பேய் மாதிரி மாறுதா. நம்ம டான்ஜிரோ கீழே விழுறான். கீழே பனி இருக்கிறதுனால அவன் பழச்சுக்கிட்டான். பட் ஆனா அவன் வலிக்கு விழுந்ததே அந்த பனினாலதான். நெசுகோ எந்திரிச்சு நிக்கவும், நெசுகோ கவலைப்படாத, நானே உன்னை தூக்கிட்டு போறேன், நீ நடக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்ல பார்த்தா அவ இவனை கடிக்க வரா. நெசுகோ ஒரு டீமனா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ சின்ன வயசுல இருந்தே மனுஷியா தான் இருந்து நான் பாத்திருக்கேன். இப்பதான் இவனோட அந்த சென்ட் ஸ்மெல் டிஃபரெண்டா இருக்கு. சோ அதனால இவ வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது போக அந்த இடத்துல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர்த்து வேற ஒரு ஆளோட ரத்த ஸ்மெல் எனக்கு தெரிஞ்சது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் நேற்று லேட்டா வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிட நெசுக்கோ, நான் ஆனா எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம நெசுக்கோவா அழ ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க நம்ம நெசுக்கோவோட தலையை வெட்டுறதுக்காக வரவும் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம டான்ஜிரோவை காப்பாத்துறான். நம்ம டான்ஜிரோவோட முடியாம வெட்டிடுறான். இப்போ நெசுக்கோ சின்னதாயிருந்தா அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் ஸ்வாட் வச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் ஒரு டீமன் ஸ்லேயர். எதுக்காக நீ அந்த பொண்ணை காப்பாத்துற அப்படின்னு கேட்கவும், இது என்னோட சிஸ்டர், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிரான். பார்த்தா அவன் போயிட்டு நம்ம நெசுக்கோவை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் நிக்கான். இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் மட்டும் வரலன்னா நீ நேரத்துக்கு செத்துருப்ப, இது ஒரு டீமனா மாறிடுச்சு, இதை நம்ம இப்ப கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் ஸ்லேயர் சொல்லிட்டு இருக்கான். நம்ம டான்ஜிரோ நெசுக்கோ இப்ப வரைக்கும் எந்த ஒரு ஹியூமனையுமே அட்டாக் பண்ணல அண்ட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கொண்டது வந்துட்டு வேற ஏதோ ஒரு டீமன் தான், அதோட சென்ஸ் மேல எனக்கு தெரிஞ்சது. நெசுக்கோவை நான் எப்படியாச்சும் கண்டிப்பா பழையபடி மனுஷியா மாத்துவேன் அண்ட் அந்த டீமனையும் நான் கண்டுபிடிச்சு கொள்ளுவேன், என்ன நம்புங்க ப்ளீஸ், அவ்வளவு விட்டுருங்க அப்படின்னு சொல்றான்.
அந்த டீமன் ஸ்லேயர் அவளை கொல்ற மாதிரி போகவும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நெசுகோ மட்டும்தான் எனக்காக இருக்கா, ப்ளீஸ் அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் கெஞ்சவுமே, நீ உன்னோட சிஸ்டரை காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா என் கூட சண்டை போட்டுக்கணும், அதை விட்டுட்டு நீ வந்து பயந்தாங்குழி மாதிரி படுத்து கிடந்ததுனாலதான் நான் உன் சிஸ்டரை ரொம்பவே ஈஸியா தூக்கிட்டேன். இப்படி நீ ரொம்பவே நல்லவனா இருந்த அப்படின்னா டீமன்ஸ் எதிர்த்து எப்படி போராடுவ, உன்னோட குடும்பத்தை கொண்டவங்களை எப்படி நீ பழி வாங்குவ? ஒருவேளை அந்த டீமன்ஸ் எல்லாத்துக்கும் உன்னோட சிஸ்டரை எப்படி திரும்ப மனுஷையா மாத்துறதுன்னு தெரிஞ்சிருந்தாலுமே நீ இவ்வளவு இறக்கமுள்ளவனா இருந்தனா அதுங்கெல்லாம் உன்னை கொண்டுட்டு ஈஸியா போயிட்டே இருக்குங்க, நீ முதல்ல எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு அந்த டீமன் ஸ்லேயர் கோவமா பேசினாலுமே எனக்கு தெரியும் நீ உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இழந்து நிக்கிற, பட் ஆனா இதை மாத்துறதுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இவளை கொண்டுதான் ஆகணும், இப்படி இறக்கப்பட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் நெசுகோவோட நெஞ்சிலேயே கத்திய வச்சு உள்ள இறக்கிருந்தான். இதை பார்த்த டாஞ்சிரோ டென்ஷன் ஆயிட்டு அவனை அட்டாக் பண்ணதான், கல்ல வச்சு அட்டாக் பண்ணிட்டு அந்த ஆக்ஸ் வச்சு இவனை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோ ஓடுறான், பட் நம்ம டாஞ்சிரோவை அவன் அடிச்சிருந்தான். நெசுகோ இதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகிறா, டாஞ்சிரோவோட கையில ஆக்ஸ் இல்ல, பார்த்தா அது பறந்து வருது, இவன் தலை ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆகுது. ஆக்சுவலி நம்ம டாஞ்சிரோ என்னடான்னா கல்ல தூக்கி போடும்போதே அதே சேம் டைமிங்ல ஆக்ஸ தூக்கி போட்டிருக்கான், அண்ட் ஆக்ஸ் இல்லாம சும்மா வெட்ட வர மாதிரி பில்டப் தான் கொடுத்திருக்கான். எப்படி இவனை தோக்கடிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுதான் அவன் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பிளான் போட்டிருக்கான். நம்ம நெசுகோ அந்த டீமன் ஸ்லேயர் அடிச்சுட்டு டாஞ்சிரோவை கொல்லதான் போறான்னு பார்த்தா நம்ம டாஞ்சிரோவை அவ ப்ரொடெக்ட் பண்றா. இதை பார்த்தா அந்த டீமன் ஸ்லேயர் அதிர்ச்சி ஆகுறான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டீமன்ஸா மாறிட்டாங்கன்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு பார்க்காம கொலை பண்ணி அவங்களோட ரத்தத்தை குடிச்சிரும். இந்த நெசுகோ இவ வந்து ரொம்பவே டயர்டா இருப்பா, இவளுக்கு ரத்தம் தேவைப்படும், அப்படி இருந்துமே அவ டாஞ்சிரோவை ப்ரொடெக்ட் பண்றா. இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கழுத்துல அடிச்சு அவளை மயங்க வச்சிருந்தான். இங்க நம்ம டாஞ்சிரோட ஃபேமிலி வந்துட்டு நாங்க உன்னை விட்டு போறோம், நெசுகோவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவன் எந்திரிச்சு பார்த்தா நெசுகோ பக்கத்துலதான் இருக்கா, அவ வாயில ஒரு கட்டையை வச்சு அந்த டீமன் ஸ்லேயர் கட்டி வச்சிருக்கான். மவுண்ட் கியூரி அப்படிங்கிற இடத்துக்கு போய் உரோகோடாக்கி அப்படிங்கிற ஒரு வயசானவர் இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு நான் தான் உன்னை அனுப்புனேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருந்தான். இப்ப நம்ம டாஞ்சிரோ அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சு இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு நெசுகோவை கூட்டிட்டு அந்த மவுண்ட் கியூரி அப்படிங்கிற இடத்துக்கு கிளம்புறான். நம்ம டாஞ்சிரோ அவங்க ஃபேமிலியும் அவங்க இருந்த இடத்தையே கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு இப்போ நெசுகோவை கூட்டிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.